ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போய் பட்டாசு வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பட்டாசு கடை இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 444 ஃபர் கேஜின்ற அளவு கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிக்கிற துப்பாக்கி, இந்த மாதிரி ஸ்பெஷலான வெடிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிஃப்ட் பாக்ஸஸும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 36 ஐட்டம்ஸ். இது பேஸ்டாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹800 அந்த பக்கம் வந்தது. இந்த 36 ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றது பாருங்கள் அப்படியே. இதில் எல்லாமே குழந்தைங்க வெடிக்கிறது, பெரியவங்க வெடிக்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து குழந்தைங்க மட்டும் வெடிக்கிறதுனால தனியாக போய் நம்ம கேஜி கணக்கில் வாங்கிக்கலாம். யாருக்காச்சும் ரிலேஷன்ஸ்க்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருந்தது. இது ஆல்மோஸ்ட் 1200 பக்கம் சொல்லியிருந்தாங்க இந்த ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நல்லா இருந்தது கிஃப்ட் பாக்ஸ், கொஞ்சம் நல்லா பெரியதாக இருந்தது. கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது. நெக்ஸ்ட்டு 55 ஐட்டம்ஸ் ஒரு பிக் கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து இருந்தது. 25 ஐட்டம்ஸ், 30 ஐட்டம்ஸ், 36 ஐட்டம்ஸ், 40 ஐட்டம்ஸ், 50, 60 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 700, 600, 700லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 1500, 2000 வரைக்குமே இருந்தது. நெக்ஸ்ட்டு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வெடி வந்து வச்சுருந்தாங்க. இது சவுண்ட்லாம் நல்லாவே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து பண்டலில் தான் எடுக்கணுன்றதில்ல, சிங்கிள் ஒரு சின்ன இது கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 வெடி கூட சேர்த்து மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் இருந்தது. ஆனால் கொஞ்சம் இது வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 700 கிராம் பக்கம் இருந்தது ட்ரை கலர் வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாலா சரம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருந்தது. இதெல்லாம் நமக்கு நிறையவே எடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1000 வாலா, 2000 வாலாஸ் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் லைட் வெயிட்ஸான ஒரு 1000 வாலாஸ் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருவி வெடியும் வச்சுருந்தாங்க. இது வந்து 2000 வாலா. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், இது வந்து ஒரு சரஸ்வதி வெடி. இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹40 தான் சொன்னாங்க இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா. இதுவுமே வெயிட் கணக்கில் தான் எடுத்துக்கலாம். எல்லா வெடியுமே நம்ம வந்து வெயிட் கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தாங்க, பட் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. மேக்ஸிமம் வந்து எல்லா வெடியும் வந்து வெயிட்டில் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இது ஒரு பண்டலாகவே எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணால் ₹200 தான் வந்தது இந்த குருவி. இந்த 7 ஸ்டார்ஸ் கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 to 700 கிராம் வெயிட் இருந்தது இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓரியோ மாதிரி ஒரு ஷவர் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 கிராம் பக்கம் இருந்தது. ஒரு ₹200 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அந்த வெடி. 300 கிராம்ஸ் வந்து சாரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் எடுத்திருந்தோம், எவரெஸ்ட் பிக். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சோட்டா வெடிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்கை ஷாட்ஸ்லாம் எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இதெல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பாம்ஸ் மாதிரி வெடி வந்து இருந்தது. இது வந்து ஸ்டாண்டர்டோடது சங்கு சக்கரம். பட் இதெல்லாம் வந்து பீஸ் ரேட் தான் கொடுத்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷான் ஃபேன். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு பீகாக் டைப் தான், பட் கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தது. பட் என் பொண்ணு வந்து ட்ரை பண்ணாங்க தூக்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 700 கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அந்த வெயிட்டு. அப்புறம் சரங்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியான ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பைப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு 1/2 kg மேலே இருக்கும் இந்த பைப்ஸ் பார்த்திங்கன்னா. ஒரு 700 கிராம் பக்கம் இருந்துக்கலாம். ஒரு 200, 250 ரேஞ்சில் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. சிங்கிள் பீசஸ் பைப்ஸும் இருந்தது. அப்புறம் 3 பீஸ், இது வந்து பார்த்து 3 பீஸ் பைப்ஸும் இருந்தது. இந்த 3 பீஸ் பைப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 kg கிட்ட இருக்கும். ஒரு ₹600 அந்த ரேஞ்ச் வந்து வரும். நெக்ஸ்ட் கயிறு இருந்தது. இது வந்து ஸ்டாண்டர்டோடது. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் ரேட் தான் கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்ட் மட்டும் பீஸ் ரேட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வந்து கலர் கோட்டீஸுமே இருந்தது. இது எல்லாமே வந்து லக்ஷ்மி வெடி. நிறைய ஸ்டாக்ஸ் நிறையவே இருந்தது. லக்ஷ்மி வெடி எல்லாம் வந்து எல்லாமே வந்து நீங்கள் சிங்கிள் ஒரு 5 பீஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு 5 அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கலர் கோட்டீஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர் கோட்டீஸ்லாம் இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. இந்த க்ரீன் கலர் கோட்டிலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஒரு 750 கிராம்ஸ் அளவு இருந்தது. ஒரு சில ஐட்டம்ஸ் கொஞ்சம் இன்னமும் பெரிய ஐட்டமும் இருந்தது கலர் கோட்டிஸ். பட் இதோட டைமிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த கலர் கோட்டியோட டைமிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சின்னது கம்பேர் பண்ணும்போது. ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இதுவாகும். பட் மல்டி கலருமே வந்து இருக்கும் இந்த கலர் கோட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. இது அசோகா பிராண்டோட தான் ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் இது பனவெடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தது. அதுவும் வெயிட் கணக்கில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு 1/2 kg இருந்தது. நான் இப்போ எடுத்து காமிச்சேன் அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஃப்ளவர் பாட் ஐட்டம்ஸ் தான் வந்து. பட் இது எல்லாமே கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது. ஒரு 300 to 350 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தது. 300 to 350னா ஒரு 300 கிராம்ஸ்னா ஒரு 120, 130 ரூபீஸ் அந்த மாரி வரும். ஆக்சுவலா. பட் ஓகே தான், வொர்த் தான். இத நம்ம தனியா வந்து கடையில போய் கேட்டீங்கன்னா, ஒரு 200 ரூபீஸ் சொல்லலாம். இந்த பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸே வந்து 200, 250 போல சொல்லுவாங்க. பட் இங்க கணக்கு போடும்போது ஒரு 120 to 140 ரேஞ்சில வந்து வரும் உங்களுக்கு. பட் நம்ம கொஞ்சம் ரொம்ப வெயிட்டா இருக்க ஐட்டம்ஸா வந்து எடுக்கக்கூடாது. இங்க மாரி இந்த இதில பார்த்தீங்கன்னா, பட் லைட் வெயிட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வெயிட் கணக்குல வந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் மிஷினுமே வந்து கவுண்டர்ல இல்லாம வெயிட் மிஷின்ஸுமே கொஞ்சம் தனியாவே இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வெயிட்டையும் நம்ம எடுத்துட்டு போயி, அந்த பிளேஸ்ல வச்சு எவ்வளோ வெயிட் வருது எல்லாமே செக் பண்ணி கூட நம்ம வாங்கிக்க முடியும். அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம கவுண்டர்ல போய் தான் பார்க்கணுன்ற மாரி, மொத்தமா எடுத்துட்டு போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. ஒவ்வொரு 2 மிஷின்ஸ் வந்து வெயிட் மிஷின்ஸ் இங்க இருந்தது, தூரமா இருந்தது. இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மத்தாப்பு மாரி வாங்கியிருந்தோம். பாக்ஸே வாங்கியிருந்தோம். ஒரு 430 கிராம்ஸ் தான் வந்தது. ஒரு கால்குலேட் பண்ணோம் அப்டின்னா, ஒரு 170 போல இருக்கும். இத நம்ம தனியா ஒரு கடையில கேட்டா 300 போல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சின்ன ஃப்ளவர் பாட் வந்து 240 கிராம்ஸ் தான் இருந்தது. இதெல்லாம் நான் வாங்கின ஐட்டம்ஸ் ஒரு பக்கெட்ல வச்சிருந்தேன். எல்லாமே கொஞ்சம் வெயிட் போட்டு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போய் செக் பண்ணிப்பேன் ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எடுக்கும்போது. இது ஒரு கலர் கோட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 350, 360 கிராம்ஸ் 300 கிராம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த கலர் கோட்டி வந்து கொஞ்சம் ஓகே தான் இது கம்பேர் பண்ணும்போது. இது 5 இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம்ஸ் போல வந்தது. இன்னொருத்தர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாளா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க வீட்ல வந்து இந்த வெயிட்ஸ்லாம் ஒவ்வொன்னா செக் பண்ணோம். அப்போ இந்த சின்ன பீகாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம்ஸ் தாங்க வந்தது. 250 கிராம்ஸ்னாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா தான் வரும். இது 3 சேர்த்தே வந்து 750 கிராம்ஸ் தான் வந்தது. நெக்ஸ்ட் இந்த கலர் கோட்டி ஒரு 300 கிராம் தான் வந்தது. இந்த எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருந்தது. இந்த எலக்ட்ரிக் இது வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த 2 பீக் இது வச்சிருந்தோம். இது 300 கிராம்ஸ் தான் வந்தது. 2 கலர் கோட்டிஸ் மாரி வச்சிருந்தோம். இது எல்லாமே 300 கிராம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஒண்ணு வச்சிருந்தோம். இதுவுமே கொஞ்சம் லைட் இதுதான். ஒரு 200 கிராம் போல இருந்தது. கிரவுண்ட் செக்கர் பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மத்தாப்பு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து 450 கிராம்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது அப்படியே நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இது 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிராம். அடுத்தது 2 சங்கு சக்கரம் வந்து வச்சிருந்தேன். இந்த 2 சங்கு சக்கரம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100 கிராம் தாங்க இருந்தது. 2 பாக்கெட் பார்த்தீங்கன்னா, 100 கிராம். ஸோ 2 பாக்கெட் சேர்த்தே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 44 ரூபாய்க்கே கிடைக்கும். ஸோ இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா, லட்சுமி வெடியும் பார்த்தீங்கன்னா, மொத்தமா சேர்த்து ஒரு 1/2 கேஜி தான் இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பா வந்து பெனிஃபிட் தான் நமக்கு. இந்த மாரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பீகாக்ஸ்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இந்த கம்பி மத்த பெருசு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700 கிராம் பக்கம் இருந்தது. அது கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்தது. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வச்சிருந்தாங்க. கம்பி மத்தாப்புலாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் மிக்ஸா இருந்தது. பட் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் பிரைஸ் வைஸ் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஓவி பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 30 ஷார்ட்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க. 12 ஷார்ட்ஸ் வச்சிருந்தாங்க. 12 ஷார்ட்ஸே பார்த்தீங்கன்னா, வெயிட் போட்டு பார்த்தோம். ஒரு 1 கேஜி வந்தது. இந்த 12 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து 1 கேஜினா ஒரு 440 ரூபீஸ்க்கு வரும். இந்த ராக்கெட்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த பீகாக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் 900 கிராம் பக்கம் வந்ததுங்க. ரூ. 400 வந்தது. பீகாக்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த ட்ரை கலர்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட்டா இருந்தது. ஹெவி வெயிட்டா இருந்தது. ஒரு 750 கிராம்ஸ் போல இருந்தது. ஒரு 250 to 270 ரேஞ்ச் வந்து வந்தது. அப்படியே ஒரு அவுட்லுக் பாருங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து கலர் கோட்டிஸ் மாரி இருந்தது. ஃபவுண்டைன் டைப் தான். எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இந்த 5 பாக்ஸா கூட எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, பூத்தொட்டிங்கலாம் வந்து நம்ம சிங்கிளா கூட பிரிச்சு கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து ஆக்சுவலா அந்த பூத்தொட்டிகள்லாம். சைஸ் பெருசாக பெருசாக அது மருந்து அதிகமா வைப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி வெயிட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எல்லாமே சரம். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டைன்ஸ் அந்த டைப்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கு சக்கரம் இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஒரு ரேக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் கம்பி மத்தாப்பு இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த ஷவருன்ற மாரி ஒரு வெடி பார்த்தேங்க. இது கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தது. 740 கிராம்ஸ் போல இருந்தது. ஸோ இது எல்லாமே நான் கொஞ்சம் வெயிட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து, அங்கேயே நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கேஜி வர மாரி நாங்க எல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி தாங்க எடுத்தோம். பட் இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. மத்த கடைக்கு கம்பேர் பண்ணும்போது. இந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அப்படியே பாருங்க. ஒரு 3 பீகாக் வந்து வாங்கியிருந்தேன். ஃபவுண்டைன்ஸ் வந்து அசோகா ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஸ்பெஷல் வாங்கியிருந்தேன். அப்புறம் 2 பிக் டைப் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு கம்பி மத்தாப்பு ஒண்ணு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பு வந்து எலக்ட்ரிக் 10 சென்டிமீட்டர் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் கிரவுண்ட் செக்கர் ஸ்பெஷல் ஒண்ணு வாங்கியிருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சின்ன சங்கு சக்கரம் 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் சேர்த்து நான் வாங்குனது பார்த்தீங்கன்னா, அது எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வந்ததுங்க. 1100 தான் வந்துச்சு மொத்தமாவே. அப்புறம் இந்த பாருங்க இந்த பெர்சன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த காமிச்சேன் பார்த்தீங்களா பெரிய வெடிங்க. அது எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. மொத்தமே 12 கிலோ தான் வந்தது. 5500 தான் வந்தது அவங்களுக்கு. இது நான் வாங்குன வெடி. இது ஆக்சுவலா 2500 கிராம் வந்தது. நான் இப்ப காமிச்சேன் பார்த்தீங்களா, அது எல்லாம் சேர்த்து. அப்புறம் வெளிய பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலா தாங்க குடுக்குறாங்க. ஒரு 3 கிலோ கேஜிஸ் இருக்குன்னா ஒரு 1200, 2 கேஜி இருக்க பாக்ஸ்னா ஒரு ₹800 அந்த மாரி தான் குடுத்துட்டுருந்தாங்க. பட் கண்டிப்பா நல்ல வெரைட்டீஸ் நெறையவே இருந்துச்சுங்க. நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். கிஃப்ட் பாக்ஸஸும் வாங்கலாம் நீங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிரைஸஸ் இருந்தது. அது இல்லாம உங்களுக்கு நெறைய டைப் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து இருந்தது. நான் மத்த ஷாப்ஸும் போயிருக்கேன். பட் அங்க லிமிட்டடா தான் வச்சிருப்பாங்க. 2 ஆர் 3 பாக்ஸஸ் டைப் தான் பாக்ஸஸ் வச்சிருந்தாங்க. பட் இங்க நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து இருந்தது. எல்லா ரேஞ்ச்லயும் வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸஸும் வாங்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாரி குடுக்குற மாரி இருந்தா நீங்க இத கண்டிப்பா வாங்கி குடுக்கலாம். அதில வெரைட்டீஸுமே கொஞ்சம் நல்ல வெரைட்டீஸ் ப்ளஸ் பிராண்ட் நல்ல பிராண்ட் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து அவதார்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. இதில வந்து ஒரு 40 ஐட்டம்ஸ் அவதார் பிராண்ட் இருந்தது. இது ஆல்மோஸ்ட் ஒரு ₹800-900 வரும்னு நெனைக்கிறேன் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.